அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியின் ஏப்ரல் கடைசி வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த 6 தயாரிப்புகளுக்கு புவிசார் குறியீடு ஜியோகிராபிக்கல் இண்டெக்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. காசியின் புகழ்பெற்ற திரங்கி ஃபர்பி என்ற மூவர்ண இனிப்பு வகை இதில் ஒன்றாக உள்ளது. மேலும் பனாரஸ் உலோக வார்ப்பு கைவினைப் பொருள், லக்கிம்பூர் கெரிதாரு பூ வேலைப்பாடுகள், பரேலி கரும்பு மற்றும் மூங்கில் கைவினைப் பொருட்கள், பரேலி சர்தோசி கைவினைப் பொருள் மற்றும் பில்குவா கை அச்சு வேலைப்பாடுகளுடன் தயாரிக்கப்படும் துணிகள், இந்த 6க்கும் தற்போது புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த 6 தயாரிப்புகளுடன் உத்தரப்பிரதேசமானது 75 புவிசார் குறியீடுகளை கொண்ட இந்தியாவின் முதல் மாநிலமாக மாறியுள்ளது. 58 புவிசார் குறியீடுகளை கொண்டுள்ள தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் உள்ளது. 2024 மக்களவைத் தேர்தல் 7 கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் முதல் கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதியன்று 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. இதில் 69.72% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழக மாநிலத்தில் முந்தைய பொது தேர்தல்களில் பதிவு செய்யப்பட்ட புள்ளி விவரங்களை விட இது ஒப்பீட்டு அளவில் குறைவாக உள்ளது. அதிலும் தர்மபுரியில் அதிகபட்சமாக 81.20% வாக்குகளும், மத்திய சென்னையில் குறைந்தபட்சமாக 53.96% வாக்குகள் பதிவாகியுள்ளன. உலக கைவினை கவுன்சிலால் இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து உலக கைவினை நகரம் கிராஃப்ட் சிட்டி என்ற பட்டத்திற்காக ஸ்ரீநகர் அடையாளம் காணப்பட்டுள்ளது. உலக கைவினை கவுன்சில் என்பது குவைத்தை சார்ந்த ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பாகும். இது கூட்டுறவு, பொருளாதார மேம்பாடு மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டங்களை திரு நளின் பிரபாத் அவர்கள் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் கடத்தல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு படை, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டுக்கு தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே ஜம்மு மற்றும் காஷ்மீரில் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சர்வீஸ்க்கு கூடுதல் தலைமை இயக்குநராக பணியாற்றியுள்ளார். ஏற்கனவே என்எஸ்ஜியின் தலைமை இயக்குநராக இருந்தவர் திரு தல்ஜித் சிங் அவர்கள் ஆவார். இந்திய கடற்படையானது கிழக்கு கடற்கரை பகுதிகளில் பூர்வி லஹார் என்ற மெகா பயிற்சியை நடத்தியது. இப்பயிற்சி கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள இந்திய கடற்படையின் தயார் நிலையை மதிப்பிடுவதே இப்பயிற்சியின் நோக்கமாகும். தற்போது கடற்படையின் 26வது தலைமை தளபதியாக புதிதாக திரு தினேஷ்குமார் திரிபாதி அவர்கள் உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்வீடனில் உள்ள ஸ்டாக்ஹோமை தலைமையிடமாக கொண்ட பல நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களின் கூட்டமைப்பான ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிப்ரி உலக இராணுவ செலவினங்களின் வரிசை பட்டியலை 2023க்கானதை வெளியிட்டுள்ளது. இதன்படி உலகளாவிய அளவில் அதிக அளவில் இராணுவ செலவினம் செய்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதலிடம் பெற்றுள்ளது. இது 2023ஆம் ஆண்டில் இராணுவத்திற்கு மட்டும் 2443 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த வரிசையில் 2வது இடத்தில் சைனாவும், 3ஆம் இடத்தில் ரஷ்யாவும், 4ஆம் இடத்தில் இந்தியாவும் உள்ளது. இந்தியா 83.2 பில்லியன் டாலர் இராணுவத்திற்காக செலவிட்டுள்ளதாக இந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. ஐநாவின் சர்வதேச மகிழ்ச்சி தினத்தை குறிக்கும் வகையில் மார்ச் 20 வெளியிடப்பட்ட உலகளாவிய மகிழ்ச்சி குறியீடான உலக மகிழ்ச்சி அறிக்கை 2024இல் இந்தியா 143 நாடுகளில் 126வது இடத்தை பிடித்துள்ளது. உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் தொடர்ந்து 7வது ஆண்டாக பின்லாந்து முதலிடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
2024 செப்டம்பர் 22, 23 அன்று ஐநா பொதுசபை எதிர்கால உச்சி மாநாட்டை நடத்துகிறது. பலதரப்பு வளர்ச்சி வங்கிகள் என்பவை பல்வேறு உறுப்பு நாடுகளுக்கு உதவி மற்றும் நிபுணத்துவத்தை வழங்கும் முக்கியமான சர்வதேச நிதி நிறுவனங்களாகும். பொருளாதார முன்னேற்றத்தை வளர்ப்பதற்கும் வறுமையை போக்குவதற்கும் நிலையான வளர்ச்சியை ஆதரிப்பதற்கும் அவை உலகளவில் பணியாற்றுகின்றன. அந்த பலதரப்பு வளர்ச்சி வங்கிகளில் சீர்திருத்தம் மேற்கொள்வதுதான் இந்த எதிர்கால உச்சி மாநாட்டின் கருப்பொருளாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கி குழுமம், ஆசிய வளர்ச்சி வங்கி போன்றவை முக்கிய பலதரப்பு வளர்ச்சி வங்கிகளில் அடங்கும். ஆசியாவின் பருவநிலை 2023. உலக வானிலை அமைப்பானது 2023 ஆண்டிற்கான ஆசியாவின் பருவநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 2023 ஆண்டானது உலகளவில் பதிவாகியதில் மிகவும் வெப்பமான ஆண்டாக பதிவானது. இவ்வறிக்கையின்படி 2023 ஆண்டில் ஆசியா முழுவதும் தீவிர பருவநிலை நிகழ்வுகளால் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாகவும் 9 மில்லியனுக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகளில் 30% அதிகமானவை புயல் மற்றும் வெள்ளம் தொடர்பானதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களில் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலைகளால் சுமார் 110 பேர் அதிவெப்ப தாக்கத்தினால் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஜப்பான் நாட்டிலும் 1938 ஆண்டிற்கு பிறகு மிக அதிகமான வெப்பமான கோடைகால 2023 பதிவாகியுள்ளது. 2023 வரவிருக்கும் வீராங்கனைக்கான ஹாக்கி இந்தியா அசுந்தரா லக்ரா விருதை தீபிகா சோரங் பெற்றார். பெண்கள் ஜூனியர் ஆசிய கோப்பையில் அறிமுகமான அவர் 6 போட்டிகளில் 7 கோல்கள் அடித்து இந்தியாவுக்கு தங்கப் பதக்கத்தை பெற்றுத்தந்தார். மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.